தமிழ்நாடு அரசு கேட்பது இந்த துல்லியமான கணக்கெடுப்பு. இவங்க கேட்பது என்பது இப்போதைக்கு இவங்களுடைய அரசியல், ஒவ்வொருத்தரும் தனக்கு என்ன அரசியல் கெயின் வரணும்னு எதிர்பார்க்கிறாங்களோ அதற்கேற்றாறு போல இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், நிறுவனர் ராமதாஸ், இந்த 2 பேரும் இந்த டிமாண்டை வச்சிருக்கிறாங்க. இப்போ விஜயும் இந்த இடத்துல கூட சேர்ந்து இருக்கிறார். இந்த சர்வேவை எடுக்கக்கூடிய வல்லமை மாநில அரசுக்கு இருக்கு, அல்லது இந்த சென்சஸே கிட்டத்தட்ட நம்மளே செஞ்சிட முடியும் அப்படின்றது யாருடைய கருத்தா இருக்கு? ராமதாஸுடைய கருத்தா இருக்கு. அப்ப ஏன் இந்த கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமிகிட்ட வைக்கல? இது இல்லாம ரிசர்வேஷன் செல்லாது அப்படின்றது எடப்பாடிக்கு தெரியாம இருக்கலாம். சமூக நீதி காவலராக தன்னை போற்றிக் கொள்ளக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா தமிழ் குடிதாங்கி ராமதாஸுக்கு இது தெரியலன்னு சொன்னா அது பொய். ஆமாவா இல்லையா? ஏன் அவரை சமூக நீதி காவலர்னு சொல்றோம்? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் சமூக நீதிக்காக சில குரல் கொடுத்திருக்கிறார், அதனால அவர் சொல்லப்படுகிறார். பழைய காலத்தில் அவர் அப்படித்தான் இருந்தாருன்றது எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு அவர் என்னவா இருக்கிறாரு அப்படின்றது தான். இப்போ அந்த இடத்துல இருந்து தொடங்கிய ராமதாஸ் ஏன் எடப்பாடி பழனிசாமியிடம் முதல் கோரிக்கையாக வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துகின்ற வகையில் ஒரு கணக்கெடுப்பை நடத்துங்கள், அதை எடுப்பதற்கான அதிகாரம் உங்களுக்கே இருக்கிறது, அதை செய்யுங்கள் அப்படின்ற கேள்வியை ஏன் எடப்பாடிட்ட கேட்கல? அப்ப அந்த நேரத்தில் அவர் கேட்கவே இல்லை, இதை பத்தி சொல்லலையே. அப்படி கணக்கெடுப்பு நடத்தாம இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கு எடப்பாடி முன்வந்தார் என்றால் இது செல்லாது, இது ஏமாத்து வேலை, எங்களை ஏமாத்த பார்க்காதீங்க, வாயில்லாத இந்த வன்னியர் சனத்தை நீங்க ஏமாத்தாதீங்க அப்படின்னு எடப்பாடியை நோக்கி சொல்லியிருக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ராமதாஸுக்கு இருக்கா இல்லையா? அப்ப ஏன் அப்ப அவசர அவசரமா வாங்கிக்கிட்டாரு கொடுத்ததை?